ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் தன்னுடைய சாதி பேரை சொல்லி வாக்கு கேட்டது பரபரப்பை இருக்கு. நீங்கெல்லாம் உங்களையே ஆனா அடுத்த முதலமைச்சராக வர இருப்பவர் கொங்கு வேளாள கவுண்டர் ஐயா. தமிழ்நாட்டை ஒரு கவுண்டரையா ஆள சாதி மத ரீதியா வாக்கு கேட்பது தேர்தல் விதிகளை மீறிய செயல்னு வழக்கறிஞர் கொடுத்த புகாரின் அடிப்படையில தேர்தல் ஆணையம் பரிந்துரையின் பேரிலையும் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மீது திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில அதிமுக பொருளாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன் போட்டியிடுறாங்க. தற்போது திண்டுக்கல் நகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வாக்கும் சேகரிச்சுட்டு வராரு. அந்த வகையில கடந்த 10ஆம் தேதி திண்டுக்கல் சீனிவாசன் தன்னுடைய ஆதரவாளர்களோட காப்பிலிப்பட்டி பகுதியில வாக்கு சேகரிச்சிருக்காரு. இந்த நிலையில ஒக்கிலிக கவுண்டர் என மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய காப்பிலியப்பட்டியில பிரச்சாரம் மேற்கொண்ட திண்டுக்கல் சீனிவாசன், நீங்க எல்லாம் ஒக்கிலிக கவுண்டர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் கவுண்டர், இதனால கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு பேசியிருக்காரு. தேர்தல் ஆணைய விதிகளின்படி சாதி மத அடிப்படையில வாக்கு சேகரிப்பது குற்றம் அப்படின்னு விதி இருக்கக்கூடிய இந்த நிலையில நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் முன்னாடி சாதி பேரை சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் வாக்கு கேட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில திண்டுக்கல் சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கவுண்டர் சமுதாய வழக்கறிஞர் வேல்முருகன் கொடுத்த புகாரின் பேரில தேர்தல் ஆணையம் பரிந்துரையின் பேரிலையும் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்துல FIR நம்பர் 245 கீழ் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 அப்படின்ற பிரிவின் கீழே 196, அதாவது மதம், இனம், சாதி, மொழி அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில பல்வேறு குழிகளிடையே பகைமை, வெறுப்பு அல்லது தீய உணர்வுகளை வார்த்தைகள், எழுத்துக்கள், அடையாளங்கள் அல்லது மின்னணு ஊடகங்கள் மூலமா பரப்புறது இந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டால் ஜாமீனில் வர முடியாது. அது மட்டும் இல்லாம 5 ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பணி செய்ய விடாம தடுத்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் திண்டுக்கல் சீனிவாசன் மீது இருக்கக்கூடிய இந்த நிலையில தற்போது சாதி பேரை சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.